வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன். ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு ஒயர்லாம் இழுத்து வச்சிட்டோம். ஒயர் இழுத்த வீட்டுக்கு தான் இப்போ சுவிட்ச் போர்டு போட வந்திருக்கோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது. முதல்ல ஒவ்வொரு ரூமாக உள்ளே பூந்து எத்தனை சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது, எத்தனை பாயிண்ட் இருக்குது சுவிட்ச் பாக்ஸில் அப்படின்ட்டு எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டோம். நோட் பண்ணால் நமக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா ஐஃபை ஷீட்டு சுவிட்செலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொன்றா நாங்கள் ஃபிட் பண்ண ஆரம்பித்தோம். ஒவ்வொரு சீட்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றாவே லூப்பிங் போட ஆரம்பித்தோம். சுவிட்ச் பாக்ஸுக்கு எல்லா பாக்ஸுக்கும் ஃபிட் பண்ணிட்டு லூப்பிங் போட்டு அப்புறம் ஃபிட் பண்ணால் வேலை சீக்கிரமாக முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போர்டாக நாங்கள் லைன் கொடுக்க ஆரம்பித்தோம். லைன் கொடுத்ததுக்கப்புறம் டியூப் லைட்டு, ஸ்பாட் லைட்டெல்லாம் மாட்டினதுக்கப்புறம் டெம்பரரியாக டிபியில் லைன் கொடுத்து செக் பண்ணோம். எல்லாம் லைட் எரிஞ்சுது. அதுக்கப்புறம் டிபியை வந்து பர்மனெண்ட்டாக ஃபிட் பண்ணிட்டோம். இப்படி வேலை செஞ்சால் சீக்கிரமாக வேலையை முடிக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த சுவிட்ச் பாக்ஸு எங்கெங்கே எவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்கேன், இந்த ரூமில் எந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கோங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாங்கள் செஞ்ச வேலை சரியாக தவறான்ட்டு